தாவேக அரசு இந்த தொகுதி மறுவரையறைக்கு அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். இது அனைத்து கட்சி கூட்டம் இல்லைங்க, இது தாவேக ஆதரவு கட்சிக்காரர்கள் கூட்டம். ஆக்சுவலா அனைத்து கட்சி கூட்டம் அவர்கள் கலந்துக்கல, அதிமுக, திமுக, பாமக, தேமுதிக யாருமே கலந்துக்கலையே. அதனால இது வந்து தாவேக ஆதரவு கட்சிகளுடைய கூட்டமா மாறிடுச்சு ஆக்சுவலா. அதனால வந்து இந்த கூட்டத்தில் அவங்க எடுக்கிற முடிவு வந்து இதுல வந்து தாவேகாவோட இருக்கிற கூட்டணி கட்சிகளுடைய முடிவு வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். டீலிமிட்டேஷன்ல அவங்க என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியும். போன வாட்டி அவங்க மசோதாக்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க, மசோதா வந்து தோத்து போச்சு. ஸோ அவங்களுடைய எதிர்ப்பு வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ தாவேகாவுடைய நிலைப்பாடு என்னன்னு நம்ம பார்க்கணும் ஆக்சுவலா. அவங்க திமுக, அதிமுக, திமுகவுடைய நிலைப்பாடு நமக்கு தெரியும். தமிழ்நாட்டுக்கு விரோதமா இந்த விஷயங்கள் இருந்தாலும் அங்கே எதிர்ப்புன்னு சொல்றாங்க. அதிமுக, பாமக கலந்துக்கல. அவங்க பாஜகவோட கூட்டணி கட்சிகளா இன்னி வரையும் இருக்காங்க. அவங்க என்ன நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால வந்து இந்த கூட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரசியலா மாறிடுது. ஏன்னா வந்து காவேரி மேகதாதுக்கு வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங் போடாம இதுக்கு வந்து டக்குன்னு இந்த எம்பிக்கள் கூட்டத்தை போடுறதுன்றது திமுக பார்வையில இருந்து ஒரு நாடகம்னு சொல்றாங்க. அவங்க பாமக என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் வந்து ப்ரெஷர் பண்ணுது இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை போட சொல்லி, திமுக என்ன பண்ண போறதுன்னு பாக்குறதுக்காக, செக் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வந்து தாவேகாவை போட சொல்றாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இதோட பர்பஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு பொலிட்டிக்கலா மாற்றி விட்டாங்க. அது காவேரிக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்திருந்தாங்கன்னா தாவேகா அது அடுத்து சுமூகமா இந்த விஷயத்த பண்ணியிருக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல வந்து டிஎம்கேவோட ஸ்டாண்ட் என்னன்னு தெரியணுன்றதுக்காக, இல்லை டிஎம்கே வந்து ஒரு எம்பாரசிங்கான பொசிஷன்ல வைக்கணுன்றதுக்காக ஒரு ஆல் பார்ட்டி எம்பிஸ் மீட்டிங் போடுற மாதிரி தாவேகா பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நிதானமா பிளான் பண்ணி காவேரிக்கும் ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டு இதுக்கும் ஒரு ஆல் பார்ட்டி எம்பி ஸ்கூல் மீட்டிங் போட்டிருந்தாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். இதுக்கு இடையில வந்து ஒரு பாலிடிக்ஸ் போயிருக்கு. காவேரி மேகதாதுக்கும் வந்து அனைத்து கட்சியும் கலக்காம, விவசாயிகளை கேட்காம கர்நாடகாவுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முடிவு பண்ணாரு விஜய். அது யார்ட்டையுமே கேட்கவே இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங் எம்பிக்கள் கூப்பிடுற விஷயம், அந்த மீட்டிங்கை போட்டுட்டு இந்த மீட்டிங் போட்டிருந்தீங்கன்னா நான் ஒரு டிசிஷன் நான் போய் பேசலான்னு இருக்கேன்னு ஒரு டிசிஷன் வந்து அவர் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசிட்டு கலந்தாலோசி பண்ணியிருந்தாருன்னா பரவாயில்ல. அவர் யாரையுமே கேட்காம அந்த முடிவு எடுத்தாரு. அதை முடிவு எடுத்தது அது ஃபெயில் ஆயிடுச்சாரு ஆக்சுவலா. இப்போ வந்து அதை வந்து டிசைட் பண்ணுறதுக்காக இப்போ என்ன பண்றாரு, இந்த மாதிரி ஒரு டீலிமிட்டேஷன் ஒரு மீட்டிங்னு போடுறாரு ஆக்சுவலா. இது வந்து திமுக வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு நாடகம், எங்க எதிர்ப்பு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால வந்து இதை வந்து ஒரு பொலிட்டிக்கலா வந்து ஒரு ட்ராப் பண்றதுக்காக, திமுகவை ட்ராப் பண்றதுக்காக அவங்க வந்து பாஜக சைட்ல இருக்காங்க, அந்த மசோதா ஆதரிக்கிற நிலைக்கு அவங்க போவாங்க, இல்லை வெளிநடப்பு பண்ணுவாங்கன்ற மாதிரியான பேச்சுக்கள் வருது. அது ஆதவ ஒரிஜினாவே கிட்டத்தட்ட அசம்பிளியில் சொன்னதை பார்த்தோம். நம்ம அந்த நிலையை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணுன்றதுக்காக இந்த மீட்டிங் அவங்க போட்டாங்க. அதை புரிஞ்சு திமுக அதில் போய் கலந்துக்காத, நீங்க வந்து முதல்ல கர்நாடகா காவேரிக்கு போடுங்க, அதுக்கப்புறம் இதுக்கு நாங்கள் வரோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுல ஒரு அரசியல் போறதை நம்ம பார்க்கறோம். ரெண்டு பேரும் தாவேகாவும் திமுகவும் ஆளுக்கு ஒரு அரசியல் இதில் பண்றதை நம்ம பார்க்கறோம். இது திமுகவுக்கு விதிக்கப்பட்ட வலை அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். அதுல அதிமுகவும் கலந்துக்கல, திமுக கூட கூட்டணியில் இருக்கிற அந்த கட்சி எம்பிக்களும் கலந்துக்கல, பாமகவும் கலந்துக்கலையே. திமுகவோட கூட்டணி இருக்கிற கட்சிகள் யாருக்கும் எப்போ இருக்காங்க, தேமுதிக கமல் இருக்காரு, ரெண்டு பேரும் கலந்துக்கலாம், அவங்க எம்பிக்களா இருக்காங்க, கலந்துக்கலாம் அவங்க. ஆனா மற்றபடி திமுகவோட ஏற்கனவே கூட்டணி கட்சிகளா இருந்தவங்க எல்லாம் இப்ப கலந்து இருக்காங்கல்ல, அவங்களுடைய டீலிமிட்டேஷன்ல அவங்களுடைய நிலைப்பாடு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தானே. அதனால இப்ப நமக்கு தெரிய வேண்டியது தமாகாவோட நிலைப்பாடு என்னன்னு தெரியணும். திமுகவோட நிலைப்பாடு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ரெண்டாவது இப்ப என்ன அவசியம் வந்தது, அந்த மசோதா வருதான பார்லிமெண்ட்ல இப்ப எதுக்கு இந்த மீட்டிங் போடுறீங்க? நமக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான முக்கியமான விஷயம் மேகதாது எப்படி தடுத்து, அதுக்குதான் ஆல் பார்ட்டி மீட்டிங் முக்கியமே தவிர மறுப்பு டீலிமிட்டேஷன் இப்ப மசோதா வந்துருச்சா, அது மசோதா வரதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுன்னா அதுக்கு முதல் நாள் கூட மீட்டிங் போட்டுக்கலாம், 2 நாள் முன்னாடி கூட மீட்டிங் போட்டுக்கலாம். அப்போ திமுக வரலன்னா அப்ப நீங்க கேள்வி கேட்கலாம். நீங்க காவேரியில ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்திருந்தீங்கன்னா இப்போ திமுக வரலைன்னா நீங்க தமிழர்களுக்கு விரோதமா திமுக செயல்படுதுன்னு சொல்லலாம். இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க காவேரிக்கு முக்கியமான விஷயத்துக்கு மீட்டிங் போடல, இதுக்கு மட்டும் ஏன் கூப்பிட்டீங்க, அப்படி அவங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, திமுக வரலன்றதுனால தமிழர்களுக்கு விரோதமா திமுக இருக்கு, நீங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவீங்க. இதுதான் இனிமே நடக்க போறது ஆக்சுவலா. இந்த பிரச்சனை அரசியலாக்கப்பட்டுருச்சா? மேகதாதுவும் சரி, தொகுதி மறுவரையறையும் அரசியலாக்கினாங்க. இன்னைக்கு வந்து விஜய் வந்து கர்நாடகாவுக்கு போகணும்னு யாருக்கும் சொல்லாம டிசைட் பண்ணாரோ அன்னிலிருந்தே இது அரசியல் ஆயிடுச்சு. அவர் வந்து முதல்ல ஆல் பார்ட்டி மீட்டிங்கை போட்டு இந்த மாதிரி ஒரு பேச்சு பார்த்தா என்னன்னு ஒரு விஷய ப்ரப்போசலை வச்சு தமிழ்நாட்டு அனைத்து கட்சிகளுடைய ஆதரவு, விவசாயிகள் ஆதரவுலாம் கெட்டி முடிவு எடுத்துருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். அவர் தனித்து ஒரு இயங்க பார்த்தாரு அந்த விஷயத்துல, அதுல அவர் எக்ஸ்போஸ் ஆகிட்டாரு. சிவகுமார் வந்து நீங்க வர வேணாம்னு சொல்லிட்டாரு. அது ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் போடுறதுக்கு அவங்களுக்கு தயக்கமா இருக்கு. அதை அவர் போட்டுட்டு இதை போட்டாருன்னா சரியா வந்திருக்கும். அதுல போடாம அதுல ஒரு தனித்து ஒரு செயல்பட பார்த்துட்டு இதுல மட்டும் போட்டு இதுல வந்து திமுக நீங்க வந்து பாஜக சைடு திமுக போற மாதிரி இருக்கு, ஸோ அதை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நீங்க ஒரு மீட்டிங்கை போட்டீங்கன்னா அவங்க வந்து முயற்சி சொல்றாங்க.
எங்களுக்கு டீலிமிட்டேஷன் நாங்கள் ஏற்கனவே எடுத்து தான் இருக்கோம். எங்களோட ஸ்டாண்டை புதுசாக வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டு நலன்களுக்கு விரோதமாக எது நடந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம். நாங்கள் வந்து உங்கள் மீட்டிங்கில் ஏன் கலந்துக்கோம், நீங்கள் ஆல் பார்ட்டி மீட்டிங் முதல்ல வந்து இதுக்கு போடுங்க, காவேரிக்கு போடுங்க, மேகதாதுக்கு போடுங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. சார், நாடாளுமன்றத்திலேயே எதிர்ப்பு தெரிவித்ததற்கு பிறகும் இந்த இந்த கூட்டம் நடக்குது. இதுல திமுகவும் கலந்துக்கல. தமிழ்நாட்டில் அதிகமான எம்பிக்கள் வச்சிருக்கிற கட்சியான திமுக இதுல கலந்துக்கல. இதோட தாக்கம் என்னவாக இருக்கும்? இது வந்து இப்போ இது தாக்கம் தானே. இப்போ இந்த மீட்டிங் போட்டாலும் போடாட்டாலுமே தாவேக்காவுக்கு எம்பிக்கள் கிடையாது. தாவேக்காவோட கூட்டணி இருக்கிற கட்சிகள் இருக்காங்களே, அவங்களாம் எழுத்துதான் ஓட்டு போட போறாங்க. நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு விரோதமான விஷயங்கள் தான் எழுத்து ஓட்டு போட போறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு விரோதமான விஷயங்கள் அதுல மசோதாவில் இருந்ததுன்னா திமுகவும் எழுத்து தான் ஓட்டு போடணும். அதுல அதிமுகவும் பாமகவும் பாஜகவோட கூட்டணி கட்சிகளா இருக்காங்க. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. திமுக நாளைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு விரோதமா இருக்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது கூட வேற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அது பாஜகவோட நெருக்கமா இருக்கிற மாதிரி போறாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் தெரிஞ்சு, இல்ல மசோதா தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கு இருந்தாலும் இது நிறைவேறதுக்கு வசதியா ஏதோ பண்றாங்க திமுகன்னு தெரிஞ்சுன்னா தமிழ்நாட்டில் திமுகவுக்கு தான் செல்வாக்கு இருக்கும். அது வந்து அந்த மாதிரியான ஒரு அரசியல் தற்கொலையை வந்து திமுக பண்ணாது. அதனால வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த மசோதா வரும்போது எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை வந்து திமுக எடுக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம திமுகவுடைய நிலைப்பாட்டை பத்தி பேச முடியும். ஆனால் இந்த கூட்டத்தை கலந்துக்காத இருக்கிறது மூலமாக தாவேக்கா இப்ப பேச ஆரம்பிச்சுவாங்க திமுக தமிழர்களுக்கு விரோதின்னு. ஆனா மசோதால என்ன நிலைப்பாடு திமுக எடுக்குதோ அதை வச்சுதான் நம்ம பேச முடியும். சார், இப்போ இந்த மீட்டிங்ல கலந்துக்காத இருக்கிறதுனாலே நம்ம பேச முடியாது. ஓகே, விரிவான பார்வையை முன் வச்சிங்க. நன்றி.